Hi guys, what's up? This is NS. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்துக்கிட்டீங்கன்னா அவுட் ஆஃப் 48 லாஸ்ல இந்த வீடியோ நம்ம எதை பார்க்க போறோம்னா சிக்ஸ்த் லா என்ன அப்படிங்கறத பார்க்க போறோம். இந்த சிக்ஸ்த் லா வந்து பாத்தீங்கன்னா ஒன் ஆஃப் தி மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் அண்ட் என்கேஜிங்கான ஒரு லா அப்படிங்கறத சொல்லலாம். இந்த ஒரு லாவை எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு மெயினான ஒரு லா அப்படிங்கறத சொல்லலாம். இந்த லாவை ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா நான் இந்த வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். So let's get into the video guys. கோர்ட் அட்டென்ஷன் அட் ஆல் காஸ்ட் அப்படிங்கிறது தான் சிக்ஸ்த் லா நம்ம கிட்ட ராபர்ட் சொல்ல வராரு. இந்த ஃபர்ஸ்ட் இந்த லா வந்து உங்களுக்கு சிம்பிளா சொன்னா உங்களுக்கு புரியாது. ஃபர்ஸ்ட் கோர்ட் அப்படிங்கிற மீனிங் நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன்னா உங்களுக்கு ஓரளவு புரிஞ்சிடும் இந்த லாவை பத்தி. ஃபர்ஸ்ட் கோர்ட் அப்படிங்கிற மீனிங் நீங்க என்ன உங்களுக்கு மைண்ட் வந்துட்டுனா சுப்ரீம் கோர்ட்டோ ஹை கோர்ட்டோ அப்படிங்கிறத சொல்றேன் அப்படின்னு நினைச்சிருக்கீங்க. ஆனா அது கிடையாது. ராபர்ட் இந்த லால ராபர்ட் நம்மள்ட்ட மீன் பண்ண வருது இந்த கோர்ட்டோட மீனிங் என்னன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா ஆக்டிவ்லி ட்ரை டு அட்ராக்ட் ஆர் சீக் அப்படிங்கிறது தான் மெயினா இந்த லா சொல்ல வருது. அந்த கோர்ட்டோட மீனிங் இதுதான் இந்த லால. இப்போ இந்த ஒரு மீனிங் எடுத்து கோர்ட்டுக்கு பதிலாக ரீப்ளேஸ் பண்ணி இந்த சென்டென்ஸ்ல நீங்க ஃப்ரேம் பண்ணி பாத்தீங்கன்னா ஆக்டிவ்லி ட்ரை டு அட்ராக்ட் ஆர் சீக் அட்டென்ஷன் அட் ஆல் காஸ்ட் அப்படிங்கிறது தான் இந்த நமக்கு ஒரு மீனிங் சிம்பிள் மீனிங் வரும். இந்த ஒரு மீனிங் உங்களுக்கு சிம்பிளா புரிஞ்சிருக்கும். இந்த சென்டென்ஸ்ல இருந்து உங்களுக்கு ஓரளவு ஒரு 50% உங்களுக்கு ஒரு ஐடியா வந்திருக்கும் என்ன இந்த லா சொல்ல வருது அப்படிங்கிறது. மெயினா என்ன வந்திருக்கும் உங்க மைண்டுக்கு பார்த்தீங்கன்னா அட்டென்ஷனா சீக் பண்ணணும் அவ்வளவுதானே அப்படிங்கிறது. இது ஒரு விஷயமா அப்படின்னு நீங்க நினைச்சிடலாம். ஆனா இதுதான் ரொம்ப பெரிய விஷயமே. பிகாஸ் அட்டென்ஷன் கெயின் பண்றது அவ்வளவு சாதாரண விஷயம் கிடையாது. அட்டென்ஷன் கெயின் பண்ணா பீப்புள் உங்களை நோட்டீஸ் பண்ணணும். நோட்டீஸ் பண்ணா நீங்க வந்து அச்சீவ் பண்ணணும். அச்சீவ் பண்ணாதான் நீங்க மற்ற பர்சன்ஸுக்கு விசிபிளா தெரியுங்க. விசிபிளா தெரியணும்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் நீங்க கம்ஃபர்ட் ஜோன் விட்டு வெளில வந்தா மட்டும்தான் இந்த விஷயம் நடக்கும். எப்போ அப்படின்னா அந்த அட்டென்ஷன் மற்ற பீப்புள்ஸ் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ கம்ஃபர்ட் ஜோன் விட்டு வெளில வரணும் பார்த்துக்கிட்டீங்கன்னா நீங்க சிம்பிளா அவ்வளோ சீக்கிரம் வெளில வர்றது ரொம்ப கஷ்டம். ஃபர்ஸ்ட் நீங்க யூ ஹேவ் டு டேக் சம் ரிஸ்க் அப்படிங்கிறது மெயினான விஷயம். ரிஸ்க் எடுத்தா மட்டும்தான் நீங்க கம்ஃபர்ட் ஜோன் விட்டு வெளில வர முடியும், பிரேக் பண்ண முடியும். அந்த பிரேக் பண்ணாதான் நீங்க அச்சீவ்மெண்ட்ஸை நீங்க அச்சீவ் பண்ணலாம். எந்த அச்சீவ்மெண்ட்ஸ் வேணா எடுத்துக்கோங்க. அந்த அச்சீவ்மெண்ட்ஸை அச்சீவ் பண்ணலாம். அட் த சேம் டைம் இதை அச்சீவ் பண்ணீங்கன்னா உங்க பீப்புள் முன்னாடி நீங்க விசிபிளா தெரிவிங்க. விசிபிளா தெரிஞ்சீங்கன்னா உங்களை நோட்டீஸ் பண்ணுவாங்க. நோட்டீஸ் பண்ணாங்கன்னா அட் த சேம் டைம் இன்ஸ்டன்டா உங்களுக்கு அட்டென்ஷன் உங்களுக்கு அதிகமா கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இந்த லாவோட மீனிங் இதுதான். சிம்பிள் மீனிங் ஃபைனலா என்ன சொல்லலாம் பார்த்துக்கிட்டீங்கன்னா அட்டென்ஷன் நம்ம கிட்ட இருந்துச்சுன்னா பவர் அண்ட் இன்ஃபுளுன்ஸ் நம்ம கிட்ட இருந்த மாதிரி அப்படிங்கறத மெயினா நம்ம சொல்ல போனா இதுதான் இந்த லாவோட சிம்பிள் மீனிங். ஓகேவா? இப்போ இந்த லாக்கு எக்ஸாம்பிளுக்கு யாரை சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு ஃபேமஸான செலிபிரிட்டி தான் எக்ஸாம்பிள் நான் எடுத்து வந்திருக்கேன். அவங்க பேர் வந்து தளபதி விஜய் தான். ஏன் தளபதி விஜய் நான் இந்த லாக்கு எக்ஸாம்பிள் சொல்றேன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா தளபதி விஜய் ரொம்ப ஒரு சைலண்டான கேரக்டரா இருந்தாலுமே சைலண்ட் பர்சனாலிட்டி கேரக்டரா இருந்தாலுமே ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் வந்துட்டா தளபதி விஜயோட மாஸ் அண்ட் யூனிக்னஸ் அப்படிங்கிறது அவுட்ஸ்டாண்டிங்கா இருக்கும் அப்படிங்கறத மெயினா நம்ம சொல்ல போற விஷயம். ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா சர்க்கார் ஆடியோ லான்ச் அப்போ தளபதி விஜய் வந்து ஒரு மாஸான ஒரு மோட்டிவேஷன் சொல்லியிருப்பாங்க. அது என்னன்னு பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா இது யார் சொன்ன லைன்ஸ்ன்னு தெரியல, பட் நான் என் லைஃப்ல ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறேன். அது என்னன்னா உசுப்பேத்திரம் கிட்ட உம்முன்னும் கடுப்பேத்திரம் கிட்ட கம்முன்னு இருந்தா வாழ்க்கை ஜம்முன்னு இருக்கணும். செகண்ட் விஷயம் தளபதி விஜய் பிகில் ஆடியோ லான்ச் அப்போ ஒரு யூனிக்கான ஒரு சில விஷயம் மோட்டிவேஷன் லைன்ஸ் வந்து ஆடியன்ஸ் சொல்லியிருப்பாங்க. அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் செம்மையா ஒரு ரீச் ஆச்சு அப்படிங்கிறத சொல்லலாம். அது என்ன அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா இன்னொரு விஷயம் சொல்லணும் என்னன்னா நம்ம அவங்கள மாதிரி ஆகணும் இவங்கள மாதிரி ஆகணும் அப்படின்லாம் ஆசைப்படாதீங்க. அதுக்குதான் அவங்களே இருக்கிறாங்களே. நீங்களாவே வாங்க. யாரோட அடையாளத்தையும் நீங்க எடுத்துக்காதீங்க. உங்களோட அடையாளத்தை இந்த உலகத்துக்கு நீங்க பதிவு பண்ணிட்டு போங்க. ஸோ இந்த மாதிரிலாம் தளபதி விஜய் பண்றது மூலயமா தளபதி விஜயை பீப்புள்ஸ் வந்து அதிகமாக நோட்டீஸ் பண்ணுவாங்க. நோட்டீஸ் பண்றது மூலயமா பீப்புள்ஸ் வந்து தளபதி விஜய்க்கு அட்டென்ஷன் அதிகமாக தராங்க அப்படிங்கிறத செகண்ட் விஷயம். ஸோ ஃபைனலாக பீப்புள்ஸ் வந்து ரிமெம்பர் பண்ணுவாங்க அதிகமாக தளபதி விஜயை. அவ்வளோ சீக்கிரம் மறக்க மாட்டாங்க. ரொம்ப லாங் லாஸ்டிங்காக ரிமெம்பர் பண்ணி வச்சுப்பாங்க. இன்னொரு விஷயம் அவர் சொல்ற எந்த ஒரு மோட்டிவேஷன் இருந்தாலும் சரி ஸ்பீச்சாக இருந்தாலும் சரி அதிகமாக ரீச் ஆகும் அதிகமாக வைரல் ஆகும் அப்படிங்கிறது மெயினான விஷயம். ஃபைனலாக ஃபிஃப்த்தா நம்ம என்ன சொன்னா பார்த்துக்கிட்டீங்கன்னா தளபதி விஜய் இந்த மாதிரி மாஸ் யூனிக்னஸான விஷயம் பண்றது மூலயமா ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் பண்றது மூலயமா அவரோட இன்ஃப்ளூயன்ஸ் பவர் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கு அப்படிங்கிறது மெயினான விஷயம். தளபதி விஜய் மோட்டிவேஷன் லைன்ஸ் வந்து பிடிச்சிருக்கும். தளபதி விஜய் சைட்ல நீங்க இந்த மோட்டிவேஷன் லைன்ஸ் இந்த ரெண்டு மோட்டிவேஷன் லைன்ஸ் நீங்க பார்த்துருப்பீங்க. என்னோட சைட்ல இருந்து சார் நான் மோட்டிவேஷன் லைன்ஸ் சொல்லணும்ல. ஸோ நான் என்ன சொல்றேன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா நீங்க தளபதி விஜய் மாதிரி அட்டென்ஷனும் பீப்புள்ஸ் அட்டென்ஷன் கொடுக்கணும், உங்களை நோட்டீஸும் பண்ணணும், தளபதி விஜய் மாதிரி ஷைனும் ஆகணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கம்ஃபர்ட் ஜோன் விட்டு நீங்க வெளில வரணும் அப்படிங்கிறத நான் சொல்ல வரேன். பிடிச்சிருந்தா எடுத்துக்கங்க, இல்லைன்னா விட்டுருங்க. ஸோ ஃபைனலாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். See you on next video.